பொதுவாக நம்ம திருஷ்டி கழிக்கக்கூடிய பொருட்களில் முதல் இடத்துல இருக்கிறது பூசணிக்காய் தான். பூசணிக்காய் உடைக்கிறத சைவ பலி அப்படின்னு சொல்லுவாங்க. திருஷ்டிக்காக பூசணிக்காய் சுற்றும் போது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் விலகிவிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை. திருஷ்டி கழிக்கக்கூடிய பூசணிக்காயை இந்த பதிவுல சொல்லி இருக்கிற மாதிரி ஒரு முறை சுற்றி உடைச்சு பாருங்க. இந்த தாந்திரிக பரிகாரம் மூலமா உங்களை சுத்தி இருக்கிற கெட்ட சக்திகள் விலகிவிடும். கண் திருஷ்டிகள் விலகிவிடும். வெற்றி மேல் வெற்றி வந்து உங்களை சேரும். பூசணிக்காயை எந்த மாதிரி உடைக்கும் போது திருஷ்டி நம்மளை விட்டு விலகும் அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நாம பூசணிக்காய் சுத்தும் போது அதை கத்தியால கீறாம முழுசா அப்படியே வச்சு சுத்துறது தான் நல்லது. சிலர் பூசணிக்காய் உடைக்கும் போது அதை கத்தியால வெட்டி எடுத்து அதுக்குள்ள சிவப்பு நிற குங்குமம் போட்டு சில்லறை காசுகளும் போட்டு அதுக்கப்புறமா அதை மூடி வச்சு திருஷ்டி சுத்தி உடைப்பாங்க. ஆனா அந்த மாதிரி செய்யறது ஒரு தவறான செயல். திருஷ்டி சுத்துறதுக்கு முன்னாடியே பூசணிக்காவை கத்தியால வெட்டும் போது அதோட உயிர் திருஷ்டி சுத்துறதுக்கு முன்னாடியே போயிடுச்சு அப்படிங்கறது அர்த்தம். அதுக்கப்புறமா அந்த பூசணிக்காயை சுற்றி உடைக்கும் போது முழுமையான பலன் நமக்கு கிடைக்காது. அதனால பூசணிக்காய் வாங்கினதும் அதை கழுவி தரையில வச்சிடுங்க. அதுக்கப்புறமா அந்த பூசணிக்காவை 4 முறை தாண்டணும். அதாவது 4 திசைகள்ல இருந்தும் தாண்டணும். அதாவது முதல்ல வலது காலை எடுத்து வச்சு தாண்டணும். அதுக்கப்புறம் இடது காலையும் அதோட சேர்த்து வச்சுக்கணும். 2 காலையும் ஒன்னா சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த திசையை நோக்கி தாண்டணும். பின்பக்கமா காலை வச்சு தாண்டக்கூடாது, முன்பக்கமா மட்டும்தான் வச்சு தாண்டணும். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தாண்டினதுக்கு அப்புறம் முழு பூசணிக்காவை எடுத்து அதுல கற்பூரம் ஏற்றி கடைகளுக்கோ அல்லது வீட்டுக்கோ சுற்றும் போது முழு பலன் கிடைக்கும். கடைக்கு சுற்றக்கூடிய பூசணிக்காவா இருந்தா கடையை நடத்தக்கூடியவர் மட்டும் தாண்டினால் போதும். இந்த மாதிரி செய்யும் போது கண் திருஷ்டி கெட்ட சக்தி எல்லாமே உங்களை விட்டு விலகி ஓடிவிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு அமாவாசைக்கும் செஞ்சு நீங்க உங்களோட திருஷ்டியை கழிச்சுக்கலாம். இந்த மாதிரி முறையில நீங்க ஒவ்வொரு முறையும் பூசணிக்காய் உடைச்சு பாருங்க, உங்களோட கண் திருஷ்டி விலகி ஓடும். வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும், சந்தோஷம் பெருகும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும்னு நம்புறோம். அடுத்ததா ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி.